ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்கிற முத்துவேல் கூடிய சீக்கிரமே எழுந்து வந்து குமார் கண்ணத்துல பல்லார்னு அரைஞ்சு, என் மாப்பிள்ள கதிர் மேல எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பையும் பண்ணது நீதாண்டா அப்படின்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். எப்படியோ கதிர் தான் குற்றவாளின்னு சொல்லி லாக்அப்ல அடைச்சாச்சுங்கிற சந்தோஷத்துல வெளியில வர்றாங்க சக்திவேலும் முத்துவேலும். அப்ப காரை ஓட்ட சொல்லி கீயை கொடுக்குறாரு சக்திவேல். அப்ப குமரவேல், அப்பா இல்லப்பா நீங்களே வண்டி ஓட்டிடுங்கப்பா, நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுப்பா அப்படியே தலை முதல் கால் வரை எல்லாம் குப்புன்னு வேர்க்க நிற்கிறாரு. உடனே சக்திவேலு சாவியை வாங்கி கார் ஓட்டிக்கிட்டே, என்னடா மகனே ஏன் இப்படி முகம்லாம் வேர்க்குது அப்படின்னு கேட்க, அப்பா நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, பெரியப்பாவை கீழே தள்ளி விட்டது நான் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுறாரு காரை சக்திவேல். என்னடா சொல்கிற, நீ தான் அண்ணனை தள்ளி விட்டியா அப்படின்னு பலமாக சிரிக்கிறாரு சக்திவேல். உடனே குமாரு, அப்பா நான் சீரியஸாக தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன், பெரியப்பாவை தள்ளி விட்டது நான் தான்ப்பா, நீங்கள் என்னப்பா இப்படி சிரிக்கிறீங்க, எனக்கே என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி குத்துதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குமரவேல். உடனே சக்திவேல் பலமா சிரிக்கிறாரு. என்னடா மகனே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, எல்லாம் எனக்கு தெரியும்டா, ஏன்னா கண்டிப்பா இந்த வேலையை அந்த பரதேசி பையன் பாண்டியன் மகன் அந்த கதிர் செஞ்சிருக்க மாட்டாங்கிறது எனக்கு உறுதியா தெரியும். அதே சமயம் நீ யாரு, என்னோட வாரிசு அப்படின்னு மீசையை முறுக்கிக்கிட்டு இந்த வேலையை கம்பீரமான வேலையை பண்றது நீயாத்தான் இருக்குன்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, அதை நீ உறுதிப்படுத்திட்ட அப்படின்னு சொல்ல, அப்பா என்னப்பா என்னை போலீஸ் பிடிச்சிருமோன்னு உங்களுக்கு பயமா இல்லையாப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா, யாராச்சும் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க கிட்டேயோ இல்லை ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சா கண்டிப்பாக அந்த ராஜையும் அதிர் வீட்டு ஆளுங்களும் என்னை உள்ளே தள்ளிடுவாங்கல்லப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா, பெரியப்பாக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, அவர் செத்து போயிட்டார்னா இதை விட பிரச்சனை ஆயிடும்லப்பா அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் சொல்கிறாரு, அங்கே குமரவேலோட தோளில் தட்டி கொடுத்துட்டே, டேய் மகனே நான் உன்னை முட்டா பையன்னு நினச்சேன், நிறைய வாட்டி மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன்டா, எனக்கு பிறந்த புள்ள இப்படி முட்டாள்தனமாக இருக்கியேன்னு, ஆனால் உன் முட்டாள்தனத்தினாலையும் முதலாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா, இப்படி என் அண்ணனை தள்ளிவிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கடைசியில் அவரோட மருமகன் எங்கே நம்ம சொத்துக்கெல்லாம் வாரிசாக வந்துடுவாளோன்னு பயந்துட்டு இருந்த அந்த ராஜியோட புருஷனையே இப்போ உள்ள தள்ளி இருக்க பாரு, அதுதான்டா பெரிய விஷயம், என்னால் கூட இவ்வளவு தந்திரமாக செய்ய முடியாது, நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்ல, அப்பா என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்னமோ பயத்தில் சொன்னா அப்படின்னு கேட்குறாரு குமரவேல். உடனே சக்திவேலு, இப்போ பாரு நடக்க போகிற கதையை அப்படின்னு காரை வேகமாக ஓட்டிகிட்டே போகிறாரு. அதே சமயம் கேஷியர் கிட்ட, எனக்கு இமீடியட்டாக ஒரு 10 லட்சம் ரூபா பணம் வேணும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மில்லில் வாங்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு சக்திவேல். அதே சமயம் உள்ளே போய் டாக்டர் கிட்ட சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் என்ன தப்பிச்சிடுவாரா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார் நீங்கள் கேட்குறதே ஒரு விதமாக கேட்குறீங்க, நாங்கள் தான் சொன்னோமே மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம், இனிமேல் தான் டெஸ்ட் வந்தால் தான் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்தால் தான் தெரியும்னு, இப்போ என்னமோ ஒரு விதமாக கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, குமார் அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்சம் ரூபாயை டாக்டர் முன்னாடி நீட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு டாக்டர். என்ன சார் என்ன எதுக்காக இந்த பணம் அப்படின்னு கேட்க, இது எங்கள் அண்ணனோட ஜோலியை முடிக்கிறதுக்கு அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாரு. உடனே டாக்டரோ, என்னது அவரோட கதையை நான் முடிக்கணுமா சார், இது தெய்வத்துக்கு சமமான தொழில், நான் கஷ்டப்பட்டு படித்து வந்தவன், இந்த மாதிரி குறுக்கு வழியிலலாம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, குமார் இன்னொரு சூட்கேஸை தர அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே கத்தியை வச்சுருக்காரு சக்திவேல். அதே சமயம் டாக்டரோ பயந்துட்டு, என்ன சார் என்ன இப்படியெல்லாம் பேச சொல்கிறீங்க, என்ன சார் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தானே, அவரை நீங்கள் கொலை பண்ணணுன்னு என்ன சார் இருக்குது, வேண்டாம் சார் அப்படின்னு சொல்ல, யோ நான் பண்ணதை மட்டும் சொல்லு, தப்பான ட்ரீட்மெண்ட்டு, ஆஹா நீ ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலன்னா அவன் போய் சேர்ந்துருவான், அவனை அப்படியே முடிச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு. சார் இது அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப தப்பாயிரும் சார், உங்கள் அண்ணி வெளியிலேயே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, யோ நானா நேரில் போய் கொலை பண்ணாதான் அது தப்பாக முடியும், ட்ரீட்மெண்ட்டே நீ கொடுக்காத, சும்மா கண்மூடித்தனமாக இங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு அங்கே அவனுக்கு வச்சிருக்கிற ஆக்சிஜன் சப்போர்ட்டை எடுத்து விட்டு வேலை முடிஞ்சிச்சு, இதை கூடவா நான் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்ல, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கழுத்துலேருந்து குமார் எடுத்ததுக்கு அப்புறமா அங்கே பணத்தை நீட்டுறாரு. பணத்தை எடுத்து உள்ளவை அப்படின்னு டாக்டர் கிட்ட. உடனே டாக்டரும், இல்லை சார் இல்லை இது வேண்டாம், நீங்கள்
எடுத்துகிட்டு போயிருங்க சார் அப்படின்னு சொல்ல, யோ என்ன கழுத்தில் கத்தி வச்சது பயம் இருக்குல்ல, அப்போ இந்த பணத்தை எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு குமரவேலு அங்கே வெளியில் நிற்கிற வடிவுக்கிட்ட போய், அண்ணி அண்ணனுக்கு என்னாச்சு அண்ணி, பொழைப்பாரா, இப்படி பண்ணிட்டானே அந்த கதிர் பையன், ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் அண்ணே என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த பரதேசி பையன் பாண்டிய மகனை நம்பாதீங்கண்ணேன்னு தலையால் தண்ணி குடிச்சனே கேட்டாரா, கடைசியில் இப்படி தள்ளி விட்டானே படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஆக்ஷன் பண்ணுறாரு. உடனே வடிவு கண்ணை தொடச்சிட்டு, தம்பி ஏன் தம்பி இப்படி அழுகிறீங்க, இப்போ அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா எழுந்து வந்து என்னடா சக்தின்னு அவர் கேட்கத்தான் போகிறாரு, நானே தைரியமாக இருக்கேன், நீங்கள் என்ன தம்பி ரொம்பவுமே சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடிவும் பேசுகிறாங்க. உடனே ஓஹோ புரிஞ்சிருச்சு அண்ணி புரிஞ்சிருச்சு, புருஷனே செத்தாலும் பரவாயில்லை, உங்கள் மருமகனை நான் திட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தானே இப்படி வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, உடனே வடிவு சொல்கிறாங்க, தம்பி இதை பாருங்க, இப்படியெல்லாம் நான் உங்கள் கூட எஸ்ரி போட்டு பேசுறதுக்காக நான் பேசலை, என் கணவர் உள்ளே இருக்காரு, நான் நிம்மதியாக அமைதியாக பாசிட்டிவிட்டியோட வெளியில் நிற்கணும், அவருக்காக மீண்டு எழுந்து வர வரைக்கும் நான் இங்கே காத்திருக்கணும்னு நினைக்கிறேன், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் அழுகிறதா இருந்தால் வீட்டில் போய் அழுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன திமிரு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெய்கையில் பேசுகிறாரு பக்கத்தில் நிற்கிற குமரவேல் கிட்ட. அதே சமயம் ராஜி போலீஸை கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே சக்திவேல், என்ன இங்கே எதுக்கு போலீஸ் வருது அப்படின்னு சொல்ல, வேற எதுக்கு, உன் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான், என்ன சாமர்த்தியமாக சொந்த பெரியப்பாவை கீழே தள்ளி கொலை பண்ணி விட்டுட்டு கடைசியில் இவர் மேலே பழி போட்டிருக்க அப்படின்னு சொல்ல, உடனே குமரவேல் அதிர்ச்சி ஆகிறாரு. என்னது பெரியப்பாவை நான் தள்ளனா, இன்ஸ்பெக்டர் இப்போ தானே ஸ்டேஷனில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தோம், எல்லாமே இவன் பக்கமாக தானே தப்பு இருக்குங்கிறதுக்கான ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரவேலும் சக்திவேலும் வாயை பழந்துட்டு கேட்க, உடனே இல்லை எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இப்போ திரட்டி இருக்கிற ஆதாரம் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விலகி நிற்க, டாக்டர் அப்படியே லேப்டாப்பையும் தூக்கிட்டு வந்து காமிக்கிறாரு. சார் இந்தாங்க சார், இது என்னோட ரூமில் 4 பக்கமும் பொறுத்து இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், அதில் இவங்க என்னை பணம் கொடுத்து இவங்க அண்ணனுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை அப்படியே நிறுத்த சொல்லி அவரை கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னதுக்கான எக்ஸாக்ட்லி எல்லா ஆடியோ அண்ட் வீடியோ எவிடன்ஸோட இந்த ஃபுட்டேஜில் இருக்குது சார், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி எல்லாருமே பார்க்க, உடனே பக்கத்தில் நிற்கிற டாக்டர் தொடர்ந்து பேசுகிறாரு. இதுக்கே இப்படி ஷாக் ஆனா எப்படி, உள்ளே இருக்கிற முத்துவேல் அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு போனப்போ அவர் எடுத்திருந்த ட்ரீட்மெண்ட்டை எல்லாம் பார்த்து நான் மெய்சிலிர்த்து போனேன். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி அங்கே டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு, அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு டோனரே யார் தெரியுமா, மிஸ்டர் கதிர் தான். அப்படியெல்லாம் கதிர் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இந்த வயசில் சம்மதிச்சு அவங்க மாமனார் உயிர் வாழணுங்கிறதுக்கு வேண்டி பண்ணிட்டு வந்து எதுக்காக அவர் கொலை பண்ண போகிறாரு, அந்தளவுக்கு அவருக்கு இவர் மேலே கோபம் வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, எல்லா ரிப்போர்ட்டும் இதில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக படுத்திருக்கிற முத்துவேலோட ரிசல்ட் வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதோட டோனர் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் பாதிக்கப்பட்ட டிசீஸ் என்னென்னா கேன்சர், அந்த கேன்சரில் இருந்து திரும்பவும் மீண்டு வர்றதுக்கு நிச்சயமாக சர்ஜரி பண்ணியே ஆகணும், ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காகத்தான் இப்போ ரீசண்டாக போய் கதிர் அவரோட ஆர்கனை கொடுத்து இப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த உண்மை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருந்தும் எப்படி கதிரை கைது பண்ணிட்டு போகிறக்கு நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாரு. உடனே வடிவு பக்கத்தில் நிற்கிற அப்பத்தா, பழனிவேல், சுகன்யா எல்லாருமே சத்தியமாக இது எங்களுக்கு தெரியாது, கதிர் இப்படி ஒரு இறக்க குணம் இருக்கிறவன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன், அவன் நல்லவன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு தன்னோட மாமனாருக்காக இப்படி பண்ணுவாங்கிறத இப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சொல்ல, உடனே அங்கே பாண்டியனும் கோமதியும் பக்கத்தில் நிற்கிற சக்திவேலை பார்த்துட்டு, என்னமோ அண்ணன்னு சொல்லி பெருமையாக பேசினையே, உன் அண்ணனுக்காக நீ இப்படி உன்னோட ஆர்கனை கொடுத்துருப்பியா, ஆனால் என் புள்ள அவன் மாமனாருக்காக தாய் மாமனுக்காக, அதுவும் அவர் பொண்ணு ராஜிக்காக வெளியில் சொல்லாமல் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கா, அதுதான்டா என் பிள்ளைங்கிறது. போலீஸார் இவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, 2 பேர்த்தோட முகத்துலேயும் முழிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் ஆகி ரொம்பவுமே சோகமாக தளர்ந்து சோகமாக வர்ற கதிரை பார்த்துட்டு ராஜி காலில் விழுந்து கதறி அழுது, கதிர் எனக்காக நீ இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கியே, நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கதிர்
சொல்கிறாரு, நானா தியாகமா அவ்வளோ பெருசாலாம் நான் ஒன்றுமே பண்ணலை ராஜி அப்படின்னு சொல்ல, எல்லா டாக்டர் ரிப்போர்ட்ஸை ஃபுல்லாக இன்றைக்கும் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ தானே எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் டிசீஸ் இருந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண ஆர்கனை டொனேட் பண்ணியிருக்கேங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, ராஜி இப்படி நீயே அழுது உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தினா எப்படி, அவர் நல்லா வரணும்ல, அதனால் முதல்ல கண்ணத்தோட எல்லாம் சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கட்டி அணைக்க ராஜியும் கட்டி அணைச்சு கதிர் முகத்தை பெருமிதத்தோடு பார்க்குறாங்க.